ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நோ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கு, ரெடி ஆகிற அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதை நாம் அனலைஸ் பண்ணதில் இப்போ முதல்ல ஒரு மொபைல் வந்து நோ சர்வீஸ் அப்படின்னு வருதுன்னா முதல்ல நம்ம ஐஎம்ஐ செக் பண்ணணும். ஐஎம்ஐ செக் பண்ணால் ஐஎம்ஐ ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம போட்டுக்கிற சிம் டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். பிஎஸ்என்எல் சிம் மொபைல் பிஎஸ்என்எல் சிம் போட்டிருக்கிற சிம் டிடெக்ட் ஆகுது. ஸோ இப்போ பிஎஸ்என்எல் போட்டிருக்கும் போது இப்போ 2G ஒர்க் ஆகுதா அல்லது 4G மட்டும் ப்ராப்ளமா இல்லை 2G 4G எதுவுமே எடுக்கலையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ அதனால் நான் சிம் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரிஃபர் நெட்வொர்க்கில் போயிட்டு பேண்டு செலக்ட் பண்ணுறேன். 2G பேண்டு செலக்ட் பண்ணுறேன். ஆனால் பேண்டு சேஞ்ச் ஆகலை, எல்டியிலே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி 2G பேண்டே செலக்ட் ஆகலை அப்படின்னா அது 4G சைடு தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் இன்ஃபர்மேஷன்ன்ற ஆப்ஷனுக்கு போகிறோம். இதில் போனோம் அப்படின்னா மொபைல் ரேடியோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஸோ அது ஆஃபில் இருந்தால் நெட்வொர்க் வராது. ஸோ மகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரேடியோ பவரை ஆன் பண்ணிவிட்டு வெளியே போனோம் அப்படின்னா மறுபடியும் ரேடியோ பவர் ஆஃபில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மொபைல் ரேடியோ பவர் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு 4G சைடு தான் பிரச்சனை. இப்போ 4G சைடு அப்படிங்கும்போது 4G ஐசி ஃபால்ட்டுன்னு சொல்ல வரல. ஒரு 4G ஐசி வேலை செய்யணும்னா அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா VPH பவர் 1.8 APT இந்த 3 வோல்டேஜ் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்து நம்ம 4G ஐசி தான் எடுத்து ரீபால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடியே சீல்டு பிரிச்சு எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆக்சுவலாக இந்த மொபைலில் வந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ், அதாவது நெட்வொர்க் வரல அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நெட்வொர்க் வரல அப்படிங்கும்போது ஐஎம்இ பேஸ் பேண்ட் இதெல்லாம் யூஸ்வலாக செக் பண்ணுறதா செக் பண்ணியாச்சு. அடுத்து சிம் டிடெக்ட் ஆகுதான்னு பார்த்தோம். சிம் டிடெக்ட் ஆகுது. சிம் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் 2G பேண்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் நெட்வொர்க்கில் போயிட்டு 2G பேண்ட் செலக்ட் பண்ணோம். ஆனால் பேண்ட் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்எஸ் 46 36 ஆஸ்டார் அந்த கோடு போட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ரேடியோ பவர் ஆனில் இருக்கான்னு பார்த்தோம். ரேடியோ பவர் ஆஃபில் இருக்குது. இப்போ யூஸ்வலாக அந்த ரேடியோ பவர் ஆஃபில் இருந்துச்சுனாவே கம்யூனிகேஷன் லைனில் பிரச்சனை அப்படின்னா அந்த ரேடியோ பவர் ஆஃபில் இருக்கும். அல்லது 4G ஐசி இஷ்யூ அப்படின்னாலும் உங்களுக்கு ரேடியோ பவர் ஆஃபில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல 4G சைடு நம்ம செக் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா வேணால் நம்ம கம்யூனிகேஷன் லைன் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் அந்த 4G சைடு அப்படிங்கும்போது இப்போ 4G ஐசிக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPH, அதாவது பேட்டரி வோல்ட்டு 3.7 டைரெக்டாக வரும். இப்போ மல்டிமீட்டர் வந்து நான் வோல்ட் மீட்டரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது 4G ஐசி. ஸோ இப்போ இதுக்கு வந்து VPH வோல்டேஜ் வருதா அப்படின்னு பார்க்குறோம். வோல்ட் என்ன ஆகுதுங்க வருது. ஓகேவா, VPH வருது. இப்போ பேட்டரி போட்டிருக்கு. அட் தி சேம் டைம் செட்டுமே உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ VPH பவருங்கிறது ஜஸ்ட் நீங்கள் பேட்டரி ப்ளக்இன் பண்ணியிருந்தீங்கனாவே அது வந்துடும். ஸோ அப்போ VPH பவர் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா 3.7 வோல்ட் வருது. அடுத்து இந்த 1.8 வோல்ட்டுங்கிறது செட் ஆன் பண்ணிங்கன்னா தான் வரும். ஏன்னா இது வந்து வீரேஜ் வோல்டேஜ், இது பவர் ஐஸ்லேருந்து வருது. ஸோ செட்டு ஆனில் இருந்தால் தான் வரும். ஸோ செட்டு இப்போ ஆனில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 1.8 வோல்ட் வருதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த 1.8 வோல்ட்டும் என்ன ஆகுதுங்க வருது. ஸோ அப்போ அந்த 4G ஐசிக்கான VPHும் இன்புட் ஆகுது, 1.8 வீரேஜ் வோல்டேஜும் வருது. சரிங்களா, இப்போ யூஸ்வலாக நீங்கள் பேட்டரி மட்டும் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா VBAT பார்த்துக்கலாம். ஆனால் அந்த 1.8ங்கிறது செட் ஆன் பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ செட் ஆன் பண்ணி வச்சிருக்கனால அந்த வோல்டேஜ் என்ன ஆகுது வருது. அடுத்து மேலே இருக்கிற இந்த செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து VPA APTன்னு சொல்லுவோம். அதாவது 4G ஐசிக்கான APT வோல்டேஜ், ஆவரேஜ் பவர் ட்ரேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் ரெகுலேட்டர், இது தனியாக போட்டிருப்பாங்க, பின்னாடி இருக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அங்கேருந்து இது வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி வரணும். பட் இந்த வோல்டேஜ் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் சிம்மு ப்ளக்இன் பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் BSNL சிம் போட்டிருக்கு. ஸோ சிம்மு ப்ளக்இன் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ APT வோல்டேஜ் மிஸ்ஸிங். சரிங்களா, இப்போ ஏன் APT வோல்டேஜ் வரல அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை APT செக்ஷன் வேலை செய்யலையா, இல்லை இந்த லைன் என்ன போச்சா, ஷார்ட்டுக்கு இது ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி மொபைல் என்ன பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த APT செக்ஷனுக்கான டயோடு வேல்யூ ஆர் கண்டினியூட்டி நான் செக் பண்ணுறேன். ஷார்ட்டுக்கு எது காட்டுதா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம். என்னதான் காட்டுது, APT லைன் ஷார்ட் காட்டுது. சரிங்களா, ஸோ அப்போ அந்த APT செக்ஷன் ஷார்ட் ஆனதுனால ஸோ அந்த 4G ஐசிக்கான APT வோல்டேஜ் வரல. ஸோ அதனால் ரேடியோ பவர் ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா மட்டும்தான்
ப்ராப்பராக அந்த ஃபால்ட்டை ஃபைன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். இதே இப்போ மொபைல் ரேடியோ பவர் ஆஃப்ல இருக்குது, 4G தான் பிரச்சனை, நம்ம இந்த ஐசி எடுத்து மாற்றிருந்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்காது, சால்வ் ஆயிருக்காது. எப்பயுமே ஒரு ஐசி மாற்றணும் அப்படின்னா அந்த ஐசி மாற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கான விசிசி எனேபிள் இதெல்லாம் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐசி மாற்றணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 4Gக்கான விபேட் வோல்டேஜ் 1.8 வோல்ட் வருது, ஆனால் ஏபிடி வோல்டேஜ் மட்டும் வரல. ஸோ அப்போ ஏபிடி வோல்டேஜ் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் என்ன இருக்குதுங்க, ஷார்ட் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஏபிடி வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா அது போர்டுக்கு பேக் சைடு தான் இருக்குது. ஸோ அப்போ முதல்ல அந்த ஏபிடி செக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி செக்ஷன். ஸோ ஆல்ரெடியே இந்த செக்ஷனில் வேலை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 பவர் அண்ட் போக்கோ M3 ரெண்டுமே ஒரே போர்டு தான். ஸோ இந்த மாடலில் காமனாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ பவரான் அப்படின்ற மாதிரி வரும், செட் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 80-70 ரீடிங்கில் போயிட்டு ஸ்டக் ஆகி நிற்கும். கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோ போட்டு எடுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஆட்டோ போட்டு எடுக்குது அப்படின்னா இப்போ நம்ம EMC ரேடியோட தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு மாடலில் மட்டும் இந்த செக்ஷனில் பிரச்சனையாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ வீடியல் போகும். ஸோ அப்போ அந்த ரெட்மி 9 பவர் போக்கோ M3 மட்டும் நோ பவரான் ஆட்டோ போட்டு எடுக்குது அப்படின்ற மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் EMC சைடு பார்க்கக்கூடாது, எந்த சைடு தான் போய் பார்க்கணும், ஏபிடி சைடு தான் போய் செக் பண்ணணும். சரிங்களா? ஏபிடி சைடுனா ஒன்றும் இல்லை, இந்த ஷீல்டில் பிரிச்சுட்டு இந்த ஐசி லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி விட்டிங்கனாவே செட் ஆன் ஆயிரும். அந்த கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி இதில் அட்டன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி டெட்டுன்னு போயிருக்கும், யாராவது ஷீல்டில் பிரித்து இந்த கெப்பாசிட்டெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. சரிங்களா? பட் ஆனால் இப்போ ஏன் இந்த லைன் ஷார்ட் காட்டுது அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ வேறு மொபைல் கடையிலேருந்து தான் இது நம்மகிட்ட வந்திருக்குது. ஆனால் நம்மகிட்ட வரும்போது டெட்டுன்ற மாதிரி வரல, நோ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. பட் இப்போ போர்டை பின்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியுது எல்லா ஷீல்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி எனிவே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி ஐசி, இது வந்து அதுக்கான பக்காயில். இப்போ இந்த ஏபிடி ஐசிக்கு விபிஹெச் பவரும் 1.8 வோல்ட் இன்புட் பண்ணி உள்ள அதை சுவிட்சிங் பண்ணி இந்த காயிலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நமக்கு 4G ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த 4G ஐசி சைடில் உங்களுக்கு ஏபிடி செக்ஷன் ஷார்ட் காட்டுது அப்படிங்கும்போது இந்த காயில் உங்களுக்கு என்ன காட்டு, இப்போ ஷார்ட் காட்டுதா? இப்போ அந்த காயிலை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐசி சைடு பிரச்சனையா, அதாவது ஏபிடி சைடு பிரச்சனையா அல்லது 4G சைடு பிரச்சனையா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த காயிலை ரிமூவ் பண்ணிட்டு ஷார்ட் இந்தாண்டையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ காயில் எடுத்தாச்சு, இப்போ எந்தாண்ட ஷார்ட் காட்டுது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஷார்ட் எதுவும் என்ன இல்லைங்க, காட்டலை. ஓகேவா? ஆக்சுவலாக முன்ன ஷார்ட் காட்டுச்சு, நீங்களே பார்த்தீங்க. ஆனால் இப்போ ஷார்ட் எதுவும் என்ன ஆகலை, காட்டலை. ஸோ இப்போ மேபி என்ன நடந்திருக்கலாம்னா அந்த ஐசிக்குள்ள ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி கூட ஷார்ட் காட்டிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணதுனால ஷார்ட் ரிலீஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்க, எந்த சைடுமே ஷார்ட் காட்டல. ஸோ இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4G சைடு போகிறேன். ஸோ 4G ஐசி வந்தாச்சு. ஸோ இப்போ ஷார்ட் காட்டுதா அப்படின்னு பார்க்குறேன், ஷார்ட் எதுவுமே காட்டல. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ ஷார்ட் என்ன ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி ஷார்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ ஐசிக்குள்ளே ஃபங்கஸ் இருந்திருக்கலாம், நம்ம ஹீட் பண்ணதுனால கூட அந்த ஷார்ட் என்ன இருக்கலாம், ரிலீஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்த காயில் மறுபடியும் அந்த இடத்துல ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த காயில் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடு ஷார்ட் காட்டி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஐசிலேருந்து வர லைனாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஐசியை கலட்டிட்டு இங்கே ஷார்ட் காட்டு தான் பார்த்துருப்பேன். இப்போ ஷார்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஐசி எடுத்து ரீபால் பண்ணி வச்சிருப்பேன். ரீபால் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஷார்ட் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா ஒரு வேளை இவங்க இந்த ஐசி ஏதோ ஷேக் பண்ணி விடும்போது உள்ள பால் இது ஷார்ட் ஆகி போச்சா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். இன்கேஸ் அவுட்புட் லைனில் ஷார்ட் காட்டி இருந்ததுன்னா நான் டேரெக்டாக 4G ஐசி கட்டிட்டு ஷார்ட் ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு 4G ஐசி ரீபால் பண்ணி வச்சு அப்போ மறுபடியும் ஷார்ட் காட்டுதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்மளுடைய பேட் லக் என்னன்னா அந்த காயில் கழட்டணுன்னாவே ஷார்ட் என்ன ஆகி போச்சு, ரிலீஸ் ஆகி போச்சு. ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனதுனால தான் ஷார்ட் ஆயிருந்துருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ காயில் எடுத்து நம்ம மறுபடியும் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏபிடி வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஆனால் ஆல்ரெடி பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி சுற்றி இருக்கிற காம்பனண்ட் எல்லாத்தையுமே எடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி 9 பவர் நோ பவரான் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ நிறைய அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கெப்பாசிட்டி எடுத்து விடுங்க, கீழே இருக்கிற கெப்பாசிட்டி எடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னால அந்த கெப்பாசிட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி கிடையாது, ஐசி தான். ஸோ அது லைட்டாக நீங்கள் ஐசியை வந்து ஃப்ளக்ஸ் போட்டு ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி விட்டிங்கனாவே ரெடி ஆயிரும். அப்படி இல்லையா அதை எடுத்து ரீபால் பண்ணி வச்சிங்கனாவே ரெடி ஆயிரும். இன்னும் நிறைய மொபைல் இந்த ஷீல்டை வந்து ஹீட் பண்ணி கழட்டிருந்தாங்கனாவே செட் என்ன ஆயிருக்கும், ஆன் ஆயிரும். பட் இந்த கெப்பாசிட்டிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி யார் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல, கெப்பாசிட்டிலாம் எடுத்து விட்டுருக்குறாங்க.
ஷீல்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் எல்லாம் கட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஷார்ட் எதுவுமே காட்டலை. ஸோ இப்போ நான் மறுபடியும் மொபைலை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி வோல்டேஜ் வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். சரி, மறுபடியும் போர்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ செட்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஏபிடி வோல்டேஜ் வருதா என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். செட் ஆன் பண்ணியாச்சு, சிம்மும் போட்டிருக்கு. ஸோ ஏபிடி வோல்டேஜ் வருதா நான் செக் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் செக் பண்ணி காட்டுறேன். விபிஹெச் வந்தது 3.7, அடுத்து 1.8 வோல்ட் வந்தது 1.8 வோல்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடி வோல்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வருது. இது எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8லேருந்து 3.7 வரை வரும். சரிங்களா? ஆனால் இந்த வோல்டேஜ் சிம்மு நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஏபிடி வோல்டேஜ் என்ன ஆரம்பிச்சிருச்சிங்க, வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த 4G IC நல்லா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ ஒர்க் ஆகி தான் நமக்கு நெட்வொர்க் என்ன இருக்கணும், வந்திருக்கணும். ஸோ இப்போ நெட்வொர்க் வருதா அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் தான் போட்டிருந்தோம். ஸோ டவர் என்ன ஆயிடுச்சுங்க, வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அதில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ பவர் ஆஃப். அப்போ அந்த ரேடியோ பவர் ஆஃப்ங்கிறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் சிம் போட்டிருந்தோம். ஸோ 2G ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் நெட்வொர்க் போயிட்டு 2G செலக்ட் பண்ணோம். ஆனால் பேண்ட் செலக்ட் ஆகலை. ஸோ அப்போ அந்த ஸ்டார்எஸ் 4636 ### கோடு போட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷனில் போனோம். ரேடியோ பவர் ஆஃபில் இருந்தது. அப்போ ரேடியோ பவர் ஆஃபில் இருந்துச்சுன்னா 4G IC தான் பிரச்சனை. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், 4G IC எடுத்தோடனே மாற்றலை. ஆக்சுவலாக எல்லாரும் பண்ணுறது என்ன, அப்போ நான் கூட அதான் யோசிச்சேன். நான் ரேடியோ பவர் ஆஃபில் இருக்கோன்னே இப்போ நம்ம கிளாஸில் தான் இந்த செட்டை அட்டன் பண்ணோம். அப்போ ரேடியோ பவர் ஆஃபில் இருக்கணுன்னே நான் எல்லாத்தையுமே என்ன தான் சொன்னேன் அப்படின்னா 4G IC தான் பிரச்சனை, அதை எடுத்து ரீபால் பண்ணலாம், இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணால் ரெடி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். சரி, இப்போ அவங்களுக்கு நேற்று நெட்வொர்க் கிளாஸ் முடித்தோம். சரி, ப்ராக்டிக்கலாக அந்த செட்டு வந்திருக்கு அப்படிங்கும்போது வோல்டேஜ்லாம் மெஷர் பண்ணி பார்க்கலான்னு மெஷர் பண்ணும்போது தான் ஏபிடி வோல்டேஜ் மிஸ் ஆனது தெரிஞ்சது. அப்போ ஏபிடி வோல்டேஜ் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த லைன் ஷார்ட்டில் இருக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணோம். ஷார்ட்டுக்கு ஆடிச்சு. ஸோ அப்போ அந்த ஷார்ட் என்னன்றது நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா ப்ராப்ளத்தை ஈஸியான வேலை அனலைஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஐசி மாற்றிருந்தோம்னா அது நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஸோ ஐசி மாற்றிருந்தாலுமே ரெடி ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சிப் லெவல் சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜூலை மந்த்து 7ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.